சோ அந்த கவலையை இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா பைபிள் சொல்லுது கவலையை நம்ம இன்னும் கொஞ்சம் உடைச்சு பார்த்தோம்னா அதுக்குள்ள அதிகமா நீங்க கவலைப்படுற விஷயம் என்னவா இருக்கும்னா மனிதர்களுடைய வார்த்தை. கரெக்டா? சூழ்நிலைகள் ஒரு பக்கம் இருக்கும். மனிதர்களுடைய வார்த்தை நமக்கு ஏற்படுத்தின காயங்கள் நிறைய இருக்கும் இல்லையா? இருக்கா அந்த மாதிரி? இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த காயங்கள் உங்களை பாதிக்காதபடிக்கு அந்த காயங்களையும் தேவன் எதிர்த்திருக்க சொல்றாரு நமக்கு. இப்போ மனுஷங்களுடைய வார்த்தை நம்ம ஓகே மனுஷங்களுடைய வார்த்தை எப்ப நம்மளை காயப்படுத்தும்னா, நம்ம எப்ப அந்த வார்த்தையை எடுத்து அதுக்கு சிந்தனை கொடுக்குறோமோ அப்பதான் அந்த காயம் வந்து அந்த நம்மளை காயப்படுத்த முடியும். ஒண்ணு இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் தரணியை வந்து நான் ஓகே நான் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் க்ளோஸா தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு வந்து யார் சொல்ற ஃபார் எக்ஸாம்பிள் நிஷிதான்னு சொல்லுவேன். உங்களுக்கு ஏதோ ரொம்ப ரொம்ப இது பண்ணி ஏதோ சொல்லிட்டான். ஏன்னா உனக்குமே இது இல்லை அது இல்லை அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டான். ஹர்ட் ஆகுமா? ஆகும். ஓகே. இப்போ ஒண்ணும் இல்லை. இப்போ நீங்க ஒரு வெளியே நிக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து ஒருத்தர் தப்பிச்சிங்க வந்துட்டாரு. அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ உனக்குமே நீ ஊஸ் இல்லை அப்படி இப்படி பேசுறாரு. ஹர்ட் ஆகுமா? அவர் ரியாக்ஷன் இப்ப கவர் பண்ணுறது ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஷே அப்படின்னாங்க. ஸோ யாருக்காவது ஹர்ட் ஆகுமா? இந்த மாதிரி யாராவது பண்ணா ஹர்ட் ஆகாது. ஏன் ஆகாது? ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். விஷுதா சொல்லும் போதும் அதே வார்த்தை தான். இவரும் அதே வார்த்தை தான் சொல்றாரு, நீ ஒண்ணு போக மாட்டேன் அப்படிலாம் சொல்றாரு. ஏன் இது ஹர்ட் ஆகாது அது ஹர்ட் ஆகுது? அப்படியா? அதனால தெளிவா இருக்கிறதுனால ஒன்லி சைடு கேப்ல ஏன்னா ஒரு ஏன் உனக்கு தெரியுமா எதனால அது ஒண்ணுல உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் கூட அவங்க வந்து சொல்லிட்டு போறாரு. எப்படி உங்களுக்கு அது அது ஹர்ட் ஆகாம இருக்குமா? தெரியாத ஒருத்தர் உங்களை ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படியா? நீங்க ஒரு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, ஓகேவா? நீங்க வழியில ஏதோ நீங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது வழியில ஒருத்தர் வந்துட்டாங்க, அவங்க தான் தப்பா வராங்க. அவங்க உங்களை கூப்பிட்டு ஏதோ கத்துறாங்க, ஒண்ணும் பண்ணாத உங்களுக்கு பண்ணோம். அதான் கேட்கிறேன், ஏன் இப்போ ஒரு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் சொன்னா மட்டும் நமக்கு ஏன் நமக்கு அது ஒரு பெரிய மேட்டரா தெரியல? ஒரே சத்தம் தானே, சத்தம் ஒண்ணுதான், ஒரே வார்த்தை தான், பாதிப்பு தான் மாறுது. ஏன்